सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। एवं तावत् प्रमादं वै मृत्युमहं ब्रवीमि इत्यादिना मृत्योः स्वरूपं तस्य कार्यात्मना अवस्थानं तन्निमित्तं च अनेक अनर्थं दर्शयित्वा केन तर्हि अस्य विनाशः इत्याशङ्क्यते। एवं मृत्युं जायमानं विदित्वा ज्ञानेन दर्शन् न विद्धेति मृत्योः इत्यादिना आत्मज्ञानादेव अभयप्राप्तिं दर्शितां श्रुत्वा प्रासंगिके चोद्यद्वये परिकृते कर्मस्वरूपविज्ञानाय प्रारब्धराष्ट्रम्। இதுவரையில் என்ன சொல்லியிருக்குங்கிறது சுருக்கமா சொல்லிட்டார். மிருத்யுனா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது இல்லையா, அந்த கேள்விக்கு மூலம் என்னன்னா பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரம்மி அப்படின்னு. மிருத்யுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அஜானம்தான் மிருத்யு அப்படின்னு. ஆக மிருத்யுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. அந்த மிருத்யு எந்த விதத்துல எப்படி எப்படி இருந்துருக்கு அப்படின்னு அதனுடைய காரியம் ஸ்வரூபங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதாவது அஜானத்திலேருந்து வரக்கூடியது எல்லாமே மிருத்யு. அஜானம் ஒரு பெரிய மிருத்யுன்னு சொன்னா அதுல இருந்து ஏற்படக்கூடிய காமம் குரோதம் அந்த எத்தனை அத்தியாசம் எல்லாமே மிருத்யுதான்னு சொன்னாங்க. இந்த மிருத்யு நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த மிருத்யுல இருந்து நாம விடுபடணும்னு சொன்னா அதுக்கு என்ன உபாயம்? ஞானேன திஷ்டன் ந விதேதி மிருத்யோகோ. ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் அந்த மிருத்யுல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு. ஆத்ம ஞானாதேவ அபயப்பிராப்தியும் தரிசிதாம்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன் ரெண்டு கேள்வி கேட்டார். அதாவது துவைத்தமா அத்வைத்தமாங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அதாவது பரமாத்மா ஜீவாத்மா, ஜீவாத்மா சம்சாரியாக இருக்கான், இவன் சம்சாரியாகிறதுக்கு காரணம் பரமாத்மா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதே சமயத்துல பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு சொன்னா எப்படின்னு ஒரு குழப்பமா இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அஜ்ஞானத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லலாம். இதுக்கு மேல திருதராஷ்டிரன் கேட்கறது கர்மாவை பத்தி கேட்கறது. இவ்வளவு தூரம் சொல்லி முடிச்சிருக்கோம். இவங்க கேட்கறது கர்மாவை பத்தி இவர் பண்ற பிரச்சனை. கர்மஸ்வரூப விஜானாய பிராக திருதராஷ்டிர உவாச யஸ்மாத் தர்மான் ஆச்சரந்தீஹ கேசித் ததா அதர்மான் கேசிதிஹாச்சரந்தி தர்ம பாபேன பிரதிஹன்யதேவா உதாவோ தர்மஹா பிரதிஹந்தி பாபம். அதாவது சில பேர் தர்மானுஷ்டானம் பண்றாளாம், தர்மத்தை அனுஷ்டிச்சுருக்கா பாபம் வேண்டாம் அப்படின்னு. சில பேர் பாபானுஷ்டானம் பண்றாங்க. இந்த ரெண்டையும் அனுஷ்டானம் பண்றதும் உண்டு. அதாவது தர்மமும் உண்டு பாபமும் உண்டு, ரெண்டும் உண்டு. இப்ப எனக்கு என்ன இங்க ஒரு கேள்வின்னு கேட்டா, இந்த தர்மம் அதர்மம் இது ரெண்டும் சேரும்போது தர்மம் அதர்மத்தை காட்டிலும் பிரபலமா இல்ல அதர்மம் தர்மத்தை காட்டிலும் பிரபலமா? இங்க இது ரெண்டுக்கும் மத்தியில விரோதம் கிடையாது. அதாவது என்ன ஆகும்னா, தர்மமும் பண்ணி அதர்மமும் பண்ணி அதர்மம் பிரபலமா இருந்து கொடுத்தோம்னா இவன் பண்ணின தர்மம் வெட்டப்படும். ஏன் பிரபலமான அதர்மம் இவனுடைய தர்மத்தை அழிச்சுட்டு போகும். தர்மம் பிரபலமா இருந்ததுன்னா அது இவன் பண்ணின அதர்மத்தை அழிச்சாரு. இல்ல ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் கிடையாதுன்னு சொன்னா இது பாட்டுக்கு உண்டு அது பாட்டுக்கு இருக்கு, ரெண்டும் கூடவே இருந்து எப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறார். தர்மான் ஆச்சரந்தி மிக கேட்குது. சில பேர் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான், அதர்மான் கேஜிரிகா ஆச்சரந்தி அதுவும் இருந்துருக்கு. தர்மஹா பாபேன பிரதிஹன்யதேவா ரெண்டு சேரும் போது தர்மமானது பாபத்தினாலே அழிபடுமா, அதாவது அழிந்து விடுமா? ரெண்டும் பண்ணும் போது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? நிறைய சிரமம் பண்ணினா பாபமும் பண்றான்
அப்ப இந்த தர்மங்கள்லாம் பாபத்தை அழித்து விடுமா, அழிக்கலாம் அப்படின்னு தோணலாம். அதே சமயத்துல நிறைய பாபம் இவன் பண்ணின தர்மத்தை இல்லாம பண்ணிடலாம். உதாகோ தர்ம பிரதிசந்தி பாபம் யஸ்மாத் கர்மான் அக்னிஹோத்ராதீன் ஆச்சரந்தி இஹ லோகே கேசிது. இந்த லோகத்திலே சில பேர் தர்மம்னா என்ன, சோதனா லட்சணம் ஒருத்தோ தர்மமா அப்படின்னு சொல்லியிருக்கார். தர்மசாஸ்திரத்துல தர்மத்துக்கு லட்சணம். ஆக வேதம் எதை விதிக்குதோ அது தர்மம். அது என்னது, கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டது அக்னிஹோத்ராதி. அதெல்லாம் அக்னிஹோத்ராதி அங்கதான் ஆரம்பிக்கிறார். இது அனுஷ்டானம் பண்றாளாம் சில பேர். ததா அதர்மானிதா ஆச்சரந்தி, இதுக்கும் சொல்ல வேண்டியதில்லை. கிம் தேஷாம் தர்மஹா பாபேன பிரதிஹன்யதே வா உத ஆஹோஸ்யது தர்மஹா பிரதிஹந்தி பாபம். இது ரெண்டு தானே அங்க இருக்கு. மூணாவது கேள்வி அந்த கேட்டு, தர்மம் அதர்மத்தை அழிக்குமா, அதர்மம் தர்மத்தை அழிக்குமா அப்படின்னு ரெண்டு கேட்டார. மூணாவது அதுவா திரியபலத்துவேன அந்நியதரேன அந்நியதரஸ்யாபி நாசஹாய் அப்படிதானே இருக்கு. ஒன்னும் மாறுதல் இல்லையே. அதான் ரெண்டும் துல்லிய பலமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப ரெண்டு விதம் சொல்லலாம். எது வேணாலும் எதை வேணாலும் அழிக்கும். விரோதம் விருதா துல்லியமான பலத்துல சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா, சுந்தோபசுந்த நியாயம்னு சொல்லுவோம். சுந்தோபசுந்த நியாயத்துல சுந்தன் உபசந்தன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அசுரா. ஏதோ ஒரு காரணத்தால் இவா ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஏற்பட்டு போச்சு. ரெண்டும் சமபலமா இருந்ததுனால இவன் அவனை அடித்தான், அவன் இவனை அடித்தான், ரெண்டு பேரும் தாவி. அந்த மாதிரியும் உண்டு. அதனால தர்மம் அதர்மம் ரெண்டுமே சேர்ந்து அழிஞ்சு போடுமா, இது அதை அழிக்க அது இதை அழிக்க. ஆனா சிரமமும் இல்லை அசிரமமும் இல்லை, இப்படியும் ஆகலாம். இல்லை சில சமயம் என்ன ஆகும்னா இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ரெண்டும் சண்டை போட்டுக்காரு, சமபலமா இருக்கு. சண்டை போடணும்னா கொஞ்சம் தன்னை பிரபலம்னு நினைச்சா முதல்ல அழிக்க போகலாம் இல்லையா. அதனால அந்த பிராபல்ய தௌர்பல்யத்தை பத்தி இப்போ இதாகும். நமஸ்காரர் என்ன பண்ணார் தெரியுமோ, நீங்க கேட்ட எல்லா கேள்விகளும் சம்பாவிதம் தான். ஆனால் எங்கேன்னு கேட்டா அதிகாரி சேவையின இந்த அதிகாரிக்கு தர்மம் பிரபலமாகும் அதர்மம் பிரபலமாகும், ரெண்டும் அழியும். ரெண்டும் அழியும்னா யாருக்குன்னா தியானிக்கா. தியானியை பொறுத்தவரையில் ரெண்டுமே அழிஞ்சு போடும் தியானத்தினால. அதனால தியான அத்தியானம் இதுல எது பிரபலம்னு கேட்கறது இல்ல. தர்ம அதர்மத்துல எது பிரபலம்னு கேட்க முடியாது, ரெண்டும் செல்லுபடும். மற்றவனுக்கு ரெண்டுமே தனித்தனியா அனுபவிக்க வேண்டியதுதான். அவிதுஷா உபயோர் அனுபவ ஏவ. ஞானம் வராதவன் அவித்வான், அவன் பண்ணின தர்மம் அதர்மம் ரெண்டையுமே அனுபவிச்சுதான் தீர்க்கணும். தர்மம் பண்ணிட்டோம் அதனால அதர்மம் போச்சுங்கிறதோ, அதர்மம் பண்ணினத்தால் தர்மம் போச்சோ ரெண்டுமே இல்லை. இது தனி இது தனி, ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிக்கணும். உபயோர் அனுபவா தர்ம அதர்மயோகோ உபயோரபி பலானுபவா, பலத்தை அனுபவிச்சுதான் தீர்த்தாங்க. அந்நியதரையில அந்நியதரத்தை நாசனம். அவன் பண்ணின தர்மம் அதர்மத்துல தர்மத்தினால அதர்மம் நாசமாச்சுங்கிறதோ அதர்மத்தால தர்மம் நாசம் ஆச்சுங்கிறதோ கிடையாது. அது ரெண்டுல எது பெருசா இருக்குன்னு பார்த்து முதல்ல வேணும்னா உன்னுடைய ஒரு எது பிரபலம்னு பார்க்க நினைச்சிருக்காரோ அதனுடைய பலத்தை நாம அனுபவிக்கணும். அதனால அது முதல்ல பலத்தை கொடுக்குமே தவிர அதுக்காக அவன் பண்ணின தர்மங்கிறது இல்லாத போயிடாது, அதே மாதிரி அதர்மமும் இல்லாத போயிடாது. ஆனா ஒரு சில இதுகள் இருக்கு, பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணினாக்க அதர்மங்கிறது போதும். ஏன்னா அதுக்கு பிரமாணம் இருக்கு. அதர்மத்தை பாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவே சொல்லி பிராயஷ்சித்தம் விதிச்சிருக்கிறதுனால பிராயஷ்சித்தத்தினால அதர்மம் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்துல தர்மம் கூட ஒரு சில காரியத்தினால நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. தர்மஹா கரத்தி கீர்த்தனா, அதை பண்ணேன்னு தன்னுடைய தர்மத்தை நிறைய தர்ம கீர்த்தனம் சொல்லிட்டே இருந்தாக்க 15 மணின்னு சொல்லிட்டு இருந்தாக்க போயிடும். இதுக புனக உபயோரபி ஞானாகினா நாசகாயி உத்தரமா. முதல்ல அவிதுஷா உபயோர் அனுபவம். அதாவது ஞானியாக இல்லாதவன் தான் பண்ணின புண்ணியம் பாபம் ரெண்டையும் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஒண்ணுனால இன்னொன்னு போயிடுங்கிறது இல்லை. அந்நியதரேன அந்நியதரஸ்ய நாசகா. விதுஷ புனக தத்துவஞானியா இருந்தால் அவன் தத்துவஞானம் வரதுக்கு முன்னாடி புண்ணியம் பாபம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான் ஏற்கனவே. அது ரெண்டுமே அவனை தொடாது. உபயோரபி ஞானாகினா நாசகாயி உத்தரமாக. கனஸ்வஜாதவாச்ச தஸ்மின் ஸ்திதோவா உபயம் நித்யம் ஞானேன வித்வான் பிரதிஹந்தி சித்தம்.
அசான்யதா புண்ணியமுபைதி தேகி ததாகதம் பாபமுபைதி சித்தம். சித்தம் இதெல்லாம் சித்தமா எடுத்து விட்டார், பிரசித்தமா இருக்கு இந்த விஷயத்துல பிரத்யேகம் இல்லை. அதாவது வித்வான் ஞானியாக இருந்தால் அந்த ஞானத்தினால உபயம் பிரதிகன், இந்த புண்ணியம் பாபம் ரெண்டையும் இந்த ஞானம் அழிச்சு விடுறது ஞானி. அப்படி இல்லாதவனுக்கு புண்ணியம் உபயிதி தேதி பாபம் உபயிதி தேதி எது வருதோ அதை அனுபவித்து எவம் பிருஷ்டா பிராண பகவான் சமஸ்துஜாதா தஸ்மின் புண்ணியா புண்ணியாத்மகே கர்மணி ஸ்திதः அபி குர்வன்னபி உபயம் புண்ணியா புண்ணிய லட்சணம் கர்ம நித்யம் நியமேன வித்வான் ஞானேன பிரதிஹந்தி விநாசயதி. அதாவது ஞானியாக இருக்கிறவன் புண்ணியம் அப்புண்ணியம் இந்த விதமான 2 விதமான கர்மாவையும் பண்ணிட்டே இருந்தால் கூட அந்த 2 கர்மாவையும் நிச்சயமாக ஞானத்தினால நாசம் அடைய செய்கிறான். அதாவது இவன் பண்ணக்கூடிய புண்ணியமும் பாபமும் இவனை ஒட்டாது, ஞானத்தினால போகும். ஏற்கனவே பண்ணினது சங்கீதம், சங்கீதத்துக்கு தான் ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசாத் குருதேதா அப்படின்னு எரித்து விடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகாமி அதாவது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் செய்யக்கூடிய புண்ணியமோ பாபமோ அவன் நாம் பண்ணினதாக நினைக்கிறது இல்லை, அதனால அவனிடத்துல அது ஒட்டாது. எஸ்ய நாகம் கிருதோ பாவா உத்ரியஸ்ய நலிஷ்யதே ஹத்வா பித இமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. நாம் பண்றேங்கிற பாவம் தான் அகங்கிருதோ பாவம், நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் எவனுக்கு இல்லையோ உத்ரியஸ்ய நலிஷ்யதே, இந்த கிரியையால இந்த கர்மாவால எதையோ ஒண்ணு நான் சாதிக்க போறேன், அந்த பலன் எனக்கு வேணும்னு எவனுடைய புத்தியில ஆசை இல்லையோ அவன் இந்த உலகத்தையே ஹனனம் பண்ணினாலும் கூட அவன் ஹனனம் பண்ணலன்னுதான். ஹனனம்ங்கிறது சும்மா சொல்றது, அவன் பண்ணின கர்மாவுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் ஹத்வாபித இமான் லோகான் எனக்குதான் நான் ஹந்தி நான் விபத்து. அவன் உலகத்தை கொன்னவனாக ஆக மாட்டான். அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு 4 பேருக்கு தோணினால் கூட அதனால ஏற்படக்கூடிய பந்தம் ஒரு தோஷம் அவனுக்கு வராது. அதனால ஏன்னா ஞானம் அவனுடைய புண்ணிய பாபத்தை இல்லாம பண்ணிடுறது. இந்த புண்ணிய பாபம்னா எதிர்ச்சியா நடக்கிறதா தான் இருக்கணும். குணாகுணேஷு வருத்தம். அதனாலதான் புத்தரி எக்க நடிச்சதே இருக்குன்னா இவன் மெனக்கெட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக செய்யக்கூடியதாக இருக்கவே முடியாது. அதனாலதான் ஞானம் அது 2யும் எதிர்ச்சியா நடந்ததை ஒட்ட விடாம பண்ணிடும். கதமேத ரவகம்னே ஞானேன வித்வான் பிரதிபந்தி. ஞானத்தினால அவருடைய சரீரேந்திரியங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் நிவர்த்தி ஆயிடுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? தத்ராக சித்தம் அப்படின்ற பிரதிஹந்தி சித்தம். இந்த விஷயத்துல சந்தேகத்தையே இடம் இல்லை, இது நிச்சயம் ஏற்கனவே பிரமாணத்தினால தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயம். பிரசித்தம் ஏதது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணி. இந்த விஷயத்துக்கு பிரமாணம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் தான். கண்ணும் தெரியாது புண்ணியம் பாவம், அதனால எது புண்ணியம் எது பாவம்னு சொல்றதுக்கு இந்த சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். ஸ்ருதி இங்க கதாசிருதி சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக சொல்றது கிரியந்தே சாப்பிட்ட கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரை. எல்லா கர்மாவும் க்ஷயமாயிடுறது. அதே மாதிரி யதா புஷ்கரபலாட்டே ஆபோ நக்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் விதி பாபம் கர்ம நக்லிஷ்யதே. தாமரை இலையில எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அத போல இந்த ஞானம் வந்தவரிடத்துல பாபங்கிறது ஒட்டாது. ஞானி நாம் பாபம் பண்ண மாட்டான். தற்செயல ஏதாவது நடந்து போறது ஒரு எறும்பு நெருங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், அது என்ன பண்றது? காலை வேற விழுந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் இல்லையா? அதான் குணாகுணேஷு வருத்தம். அதுக்குதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஆகங்கிறதோ பாவகம் புத்திரியத்தை நவித்தது. அதான் இந்த மாதிரி இதை கொண்டு நான் ஒரு பலத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசையால அவன் பண்ணல. நாம செய்யறதுதான் செய்யணும் அப்படின்னு சங்கல்ப புரஸ்கரமாக அது செய்யணும். அந்த தற்செயலாக ஏதாவது நடந்து போயிடலாம் இல்லையா? ஆனா நடக்கலாம். ஆனா அதுல நாம் பண்ணினேங்கிற பாவம் அவனுக்கு இல்லை. குணாகுணேஷு வர்த்தந்தேங்கிற இடத்துல கீதையில சரீரம் இந்திரியங்கள் தம் வேலை ஏதோ செய்யிருக்கு, நான் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கேன்.
நான் அதோட சேர்ந்துக்கல அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிவிட்டான்னா அப்போ நைவகிஞ்சித் கரோதி சகா தெரியாம செய்யக்கூடிய பாவம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். தெரியாமலாவது செஞ்சேங்கிறது தெரியறது இல்லையா, செஞ்சுட்டோங்கிறது தெரியறது இல்லையா, அப்ப அகங்கிருதோ பாவங்கிறது ஒண்ணு. நாம் பண்ணினேங்கிற பாவம் அங்க வந்தாச்சு பார்த்தீங்களா, அப்பனா அது ஒட்டதான் ஒட்டும். பண்ணினேங்கிறது ஒத்து விட்டு யாருக்கு அது வராது. இதுதான் எஸ்ய நாகங்கிருதோ பாவம். அவன் நான் பண்ணினேன்னு ஒத்துக்க முடியாது, அவனால நான் பண்ணலையேன்னு விடுவான். அதனால நானே இல்லை, அது ஏதோ ஓடிட்டு இருக்கு சரீர இந்திரியங்கள். நான் பண்ணினேங்கிற பாவமே இல்லை. இவனுக்கு அவன் தெரியாம பண்ணிட்டேங்கிற பாவம் இருக்கேன், நான் பண்ணினேங்கிற பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால விட்டுறது. அந்த பாவம் இல்லைன்னா இல்லை, அந்த பாவம் இல்லைன்னா விட முடியுமா என்ன? விடவே முடியாது, தானா விட முடியாது. ஞானம் வந்தா தான் வரும், இல்லாட்டா முடியாது. சத்யதா யுதிகாசூலம் அக்னம் புரோகம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. ஒரு ஈர்க்குச்சி போல இருக்கு, அதாவது ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப லேசா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நெருப்புல காட்டினாலே புஷ்குன்னு போடப்போது. அந்த மாதிரி சர்வே பாப்மான இவன்கிட்ட வரக்கூடிய எல்லா பாப்பமும் இவன்கிட்ட இவனுடைய ஞானாக்கினி கிட்ட வரைச்சே பொசுங்கி போயிடும். பிரதூயந்தே ததா ததா வித்வான் புண்ணிய பாபே விசூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயோகி. நிரஞ்சனகான்னு சொன்னாக்க ஒரு அழுக்கும் இல்லாதவனா. அஞ்சனம்னா அழுக்கு, இந்த புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் தான் அழுக்கு அவன் மேல ஒட்டிட்டு இருக்குது அஜ்ஞானி. இவன் நிரஞ்சனகா, ஒரு புண்ணியம் பாப்பம் எதுவுமே சம்பந்தப்படாம சுத்தமாக பரமம் சாமியம் உபயோகி. பரமம் சாமியங்கிறது பிரம்மபாவம், பிரம்மம் தான் பரமம் சாமியம் சொல்றது. இவனே பிரம்மமாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. புண்ணிய பாபே விசூய, ஞானத்தினால புண்ணியம் பாபம் ரெண்டையும் இல்லாம பண்ணிட்டு சுத்தமாக ஆகி பிரம்மமாயிடுறான் அப்படின்னு சொல்லி. அஸ்வைவ ரோமானி விசூய பாபம், அந்த அஸ்வம் தன் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாம் உதறி தள்ளிடுமா. அந்த ஒரு உலுக்கிக்கும் தன்னுடைய சரீரத்தை. அப்ப அதுல ஒட்டிட்டு இருக்கிற அழுக்கு வேண்டாத ரோமங்கள் அதெல்லாம் சேர்த்து விழுந்து. அந்த மாதிரி இவன் தன்கிட்ட ஏற்கனவே ஒட்டிட்டு இருந்த பாபங்கள் எல்லாம் தூக்கி தள்ளி விட்டுறான், அப்புறம் மேல போறான். இது தூய பாபம். யதைதாம்சி சமித்தோக்னி பத்மகா குருதே அர்ஜுனா. இது முக்கிய இருக்கு. ஜானாத்மி சர்வ கர்மாணி பத்மகா குருதே ததா. கீதையில சொல்லிருக்கு எல்லா கர்மாவையும் ஞானங்கிற அக்னியானது பத்மமாக்கிடுறது. அதுக்கப்புறம் அது கர்மா ஒட்ட. இதுதான் ஞானியுடைய நிலை. ஆக புண்ணியம் பாப்பம் இது ரெண்டுல எதை அடிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஞானியை பொறுத்தவரை அவனுடைய புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே பொறுத்து. அதனால அவனுக்கு அவன் விஷயத்துல இந்த கேள்வி இல்லை. அத அந்யதா ஞான விஹீனே, ஞானியாக இல்லாதவன் அவன் செய்யக்கூடிய புண்ணியம் பாப்பம் இது ரெண்டுல எப்படின்னு கேட்டால் அவனுக்கு ரெண்டுமே வரும். புண்ணியம் உபயோகி தேகி ததாகதம் பாபம் உபயோகி. தேகிங்கிறது கேட்கிறோம். அவன் பண்ணின புண்ணியத்தையும் அனுபவிக்கிறான், அவன் பண்ணின பாபத்தையும் அனுபவிக்கிறான். தற்பலஞ்ச உபபுங்கே, அதாவது அவன் என்ன பண்ணிட்டானோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே அனுபவிச்சுட வேண்டியதுதான். இது எப்படி தெரிகிறது? இதுக்கு எதாவது என்ன பிரமாணம்? தசமேத தவகம்யதே தத்ராக சித்தம். இதுவும் பிரசித்தம் தான். பிரசித்தம் ஏததபி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிஷு ததாக ஸ்ருதி. இவன் பண்ணிது நல்லது கெட்டது ரெண்டையுமே இவன் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னொன்னுனால அடிபட்டு போகும்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்கும் பிரமாணம் இதே ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் தான். எப்படி? இஷ்டாபூர்த்தம் அந்யமானா வரிஷ்டம் நானியோ வேதயந்தே பிரமூடாக நாகஸ்ய பிருஷ்டே தே சுகிருதே அனுபூத்வா இவம் லோகம் புனரேவாவிசந்தியா இருக்கு. இது தீனதரம் வாவிசந்தின்னு இருக்கு. ஒரு வேதத்துலக்கா பார்க்க முடியும். அந்த உபனிஷத்துல இவம் லோகம் தீனதரம் வாவிசந்திங்கிறது இங்க பிரகிருதத்துக்கு ரொம்ப முக்கியம். சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு தீனதரம் வாவிசந்தி இருந்ததுன்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது இருக்கிற பார்க்கும். இதுல புனரேவாவிசந்தின்னு இருக்கட்டும். இதுல இது என்ன, இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத பார்ப்போம்.
இஷ்டாபூர்த்தம்னு சொன்னா யாகங்கள், இஷ்டம்னா யாகம் சௌத கர்மாக்கள், பூர்த்தம்னு சொன்னா ஸ்மார்த்தமான கர்மாக்கள், அதாவது கோவில் குளங்கள்லாம் வெட்டுறது, அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப இதம் பண்றது, ராஜ்யத்துல மற்றவாளுக்கு உபகாரம் பண்றது, அதெல்லாம் பூர்த்தத்துல சேரும். இது ரொம்ப ஒசத்தின்னு நினைச்சிட்டு யாரு அனுஷ்டானம் பண்றாளோ நானியோ வேறேன்னு பிரமுகாங்கிறது போக வேண்டியதில்லை, கூட இருக்கு. அதாவது இதுதான் உசந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனால அந்நிய ஸ்ரேயா, இது பண்ணினாத்தான் இதுதான் ரொம்ப உசந்தது, நமக்கு ஸ்ரேயத்தை கொடுக்கக்கூடியது, இதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது, இதுதான் கடைசி ஸ்ரேயம் அப்படின்னு நினைக்கின்றவா நான்ய ஸ்ரேயோ வேதையன்று பிரமுகாக. அவளுடைய கதி என்னன்னா நாகத்திய பிரச்சே சுகிருதியை அனுபவிச்சுவா. நாகத்திய பிரச்சம்னா சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்துக்கு மேல இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் சுகிருத்தையே அனுபவிச்சுவா. தான் பண்ணின அந்த சௌக்கியமான அந்த கர்ம பலத்தை அழகா அனுபவிச்சுட்டு இவம் லோகம், இந்த கர்மா எங்க பண்ணினாலும் அதே லோகத்துக்கு வருவா. லோகம்னா இந்த லோகம் மாத்திரம் இல்லை, ஸ்ருதியில லோகம்ங்கிறது ஜென்மாங்கிற அர்த்தத்துல வருது. மனுஷ ஜென்மாவில இருந்து பிராமண ஜென்மாவில இருந்து இந்த காரியங்கள்லாம் பண்ணினான்னு வச்சுக்கோம், மறுபடியும் ஒரு பிராமண ஜென்மாவே இருக்கலாம், அல்லது ஹீனதரம்பா விகந்தி, இதை விட மோசமான ஜென்மா கூட வரலாம். சொர்க்கத்திலேருந்து கீழே இறங்குறவா இவ போனது சொர்க்கம் தான், சொர்க்கமோ பிரம்மலோகமோ எங்கேயோ போயிருக்கான், ஆக உசத்தியான இடத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்கான். அங்க போயிட்டு திரும்பி வந்தவா மறுபடியும் மனுஷானாதான் வருவான்னு ஒன்றும் தீர்மானம் இல்லை. மனுஷானா வரலாம், வேறு மாதிரி போகலாம். இது எதை காமிக்கிறது? இது ஒரு பெரிய விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கான். இவன் மறுபடியும் மனுஷனாக பிறக்கிறதுக்கு இவன் பண்ணின அக்னிஹோத்திரார்கள் காரணம் இல்லை. இந்த இவன் பண்ணின கிரௌதஸ்வார்த்த கர்மாக்கள் இருக்கு, இந்த கர்மா ஸ்வர்க்கத்துல போய் அந்த விசேஷமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்குத்தான் காரணம், அதோட முடிஞ்சு போயிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேற வரான்னா இதை தவிர்த்து சில பாவ புண்ணியங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். இந்த அக்னிஹோத்திராதிகள் கிரௌத கர்மா இருக்கு, இது பாட்டுக்கு இருக்கு, இதோடு இன்னமும் நிறைய வச்சுட்டு இருக்கான் சில பாவ புண்ணியங்கள்லாம். அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல சொர்க்கத்திலேருந்து திரும்பி வந்தவன் அவன்கிட்ட எது பாக்கி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் அவனுடைய ஜென்மாவன். சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தால் கூட அவன்கிட்ட கையில இருக்கக்கூடிய பாபம், அதாவது கர்மா பாபகர்மான்னு சொன்னா அதுக்கு தகுந்தா போலதான் வர முடியும். சத்திய ரமணீய கரணாக ரமணீயாம் யோனிமா பத்தீரன் பிராமண யோனிம்பா கத்திரிய யோனிம்பா வைத்திய யோனிம்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்திய கபூய சரணாக கபூயாம் யோனிமா பத்தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோக்கியத்துல. ஆக திரும்பி வருவாங்கிட்ட என்ன மாதிரி கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அவளுடைய ஜென்மா அமையும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இவன் பண்ணின இத்தனை பெரிய கிரௌத கர்மா எல்லாம் இதுக்கு முன்னாடி இவன் பண்ணி வச்சிருந்த இந்த பாபத்தை ஒன்றும் பண்ணல, அது தன் பலத்தை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு இருந்து விட்டே விட இவ்வளவு பெரிய கிரௌத கர்மாலாம் பண்றதுக்க இவன் பண்ணின பாபங்கள்லாம் அதனால போக வேண்டாமா, போயிருக்கலாமா? நல்ல கர்மா அப்படிதானே கேள்விங்க. இவன் புண்ணியமானது பாபத்தை அழிக்குமா அல்ல பாபம் புண்ணியத்தை அழிக்குமான்னு கேட்டா ரெண்டையும் பண்ணல. இந்த புண்ணியம் அங்க போய் தன்னுடைய பிரமாத்மா பலத்தை கொடுத்தது, ஆனா ஏற்கனவே பண்ணினது அப்படியே உங்களுக்கு வருவாரு. இது அதை அழிக்கல, அதை இதை அழிக்கல, இது முடிஞ்ச உடனே மறுபடியும் கணக்கில அது வந்துருக்கு, அதுக்கு தகுந்தா போல அடுத்த ஜென்மா வருது அப்படின்னு. அதுலயும் ஒரு சொல்லியிருக்காங்க, இந்த நைமித்திக கர்மாக்கள் இருக்கு, நித்திய நைமித்திக கர்மாக்கள், அதுதான் காமிய கர்மா இல்ல, நித்திய நைமித்திகமான கர்மாக்கள் இருக்கு, அதனால பாவம் எதனா பாவம் காரணம் தவறுது இல்லையா, எதிராத்திரியா பாவம் பாவம், இதனால கொஞ்சம் கொஞ்சம் போகும். அதுலயும் முழுக்க எல்லாமே போயிடுங்கிறது சொல்ல முடியாது. அந்தந்த கர்மாவுடைய வீரியத்துக்கு தகுந்தா போல ஓரளவுக்கு நிவர்த்தியாகும். அந்தந்த சின்ன சின்ன அந்த ஒரு நாளுக்குள்ள எவ்வளவு தூரம் சின்ன சின்னதா என்ன ஏற்பட்டிருக்குமோ அதெல்லாம் போகும் அப்படிங்கிறத சொல்லி. அதனால இந்த ஸ்ருதியை வச்சுட்டு இவர் சொல்லிட்டார். அதாவது இதுவும் அதுவும் இது நிறைய பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக மனித பாபம் இல்லைன்னு ஆயிடாது, பாபம் நிறைய பண்ணிட்டாங்கிறதுக்காக புண்ணியமும் இல்லைன்னு ஆயிடாது. இது தனி அது தனி, ரெண்டையும் தான் அனுபவிக்கணும். அனந்தா நாமதே லோகாக அங்கேன தமசாவிருதாக
தாம்சே பிரேத்திய அபிகச்சந்தி ஏகேத ஆத்மகனோ ஜனாஹா. இது ஈசாவாக்கிய உபநிஷத்துக்கு. அதாவது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா இவன் ஆனந்தா, ஆத்மஸ்வரூபானந்தம் இல்லாத ஒரே இருட்டா இருக்கக்கூடிய, அதாவது ஆத்மஸ்வரூபத்தை இருட்டில மறைக்கக்கூடியதான பலவிதமான ஜென்மாக்களை எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஜென்மாக்கள் என்னன்னு சொன்னா தேவலோக பரியந்தம். அங்க போனாலும் இவங்க ஆத்மாவை பற்றி ஞாபகம் வராதே. அப்ப ஆத்மா இருட்டுல மறைஞ்சு போச்சா இல்லையா? அந்தேன தமசா ஆவறதாக இல்லையா? அதனால தேவலோகத்துல போனாலும் ஆத்மா மறைகிறது, அந்தேன தமசா ஆவறதாக. கீழே வந்தாலும் அதே மாதிரிதான். அதனால இது எல்லாமே ஆத்மஸ்வரூபானந்தம் கிடைக்காத ஒரு லோகத்துக்கு போய் சேர்றா அப்படின்னு சொல்லிருக்கு. தாமசே பிரேத்திய அபிலட்சந்தி ஏகேக ஆத்மகனோஜனாக. ஆத்மஹத்தி ஜனங்கள். ஆத்மஹத்தினா இங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்காத ஜனங்கள். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனமே பண்ணாதவா அவதான் ஆத்மஹனம் பண்ணிடுவாங்க. வியாக்கியானம் பண்ணிருக்க உபனிஷத்து இருக்கிறார். ஆத்மஹத்தின்னு நாம நினைக்கிறாரு. ததைவ வாசுதேவகா கீதையிலையும் சொல்லியிருக்கார். திரைவித்யாமாம் சோமபா பூதபாபாக யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கத்தையும் பிரார்த்தயந்தே. நிறைய யஜ்ஞம் எல்லாம் பண்ணி அது சொர்க்கம் வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாராம். அதே மாதிரி அவளுக்கு கிடைக்கிறது. அதை எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து சுக்வா சொர்க்கலோகம் விட்டாலும் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் திரும்பி இங்க வரா. அதே மாதிரிதான் கதாகதம் காம காமா சேதம் ஸ்வர்கலோகம் விட்டாலும். இதுல இருந்து நமக்கு பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இவன் பண்ணினது எதுவா இருந்தாலும் புண்ணியம் பாபம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் தனித்தனியா அனுபவிக்க வேண்டியது. அவிதுஷா அனுபவ ஏவ உபயோகோ உத அந்நியத்தரேன அந்நியத்தரநாசகா இது தத்ராக. வித்வானாக இருக்கிறவனுக்கு ரெண்டும் போச்சுன்னு சொன்னாலும் அவித்வானுக்கு ரெண்டும் அனுபவிச்சுதான் அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. அவித்வானாக இருக்கும்போது புண்ணியம் பாவம் ரெண்டும் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணினவன் வித்வானாக ஆனதுக்கு அப்புறம் அதை ரெண்டையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உண்டா? வித்வானா ஆனதுக்கு அப்புறம் இல்ல, முன்னாடி அவித்வானாக இருக்கும் காலத்துல ஞானியாக இல்லாத காலத்துல பண்ணியிருக்கான். ஞானி ஆனதுக்கு அப்புறம் அதை ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிக்கலாமானா தாராளமா பண்ணிக்கலாம். அதுல அந்த மாதிரி ஒரு உதாரணம் காமிக்கிறோம். அவிதுஷா அனுபவ ஏவ உபயோகோ, அதாவது ஞானம் வரலன்னு சொன்னா அனுபவ ஏவங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஞானம் அப்புறம் வந்ததுன்னு சொன்னா அப்புறம் அவன் வித்வான் ஆயிடுறான். அந்த வித்வானுடைய இதுதான் அவனுக்கு. தத்ராக தத்வோபயம் கர்மணா புஜ்யதே அஸ்திரம் சுகஸ்ய பாபஸ்ய சசாபி கர்மணா தர்மேண பாபம் பிரணுததீஹ வித்வான் கர்மோ பலியானி தஸ்யவி தத்வா பரலோகம் பிராப்திய. பரலோகத்துக்கு போய் உபயம் புஜ்யதே அஸ்திரம். உபயம்னா புண்ணியாபுண்ணிய சாத்தியம் பலம். புண்ணிய அபுண்ணிய லட்சணேன கர்மனா புஜ்யதே அஸ்திரம். அது புண்ணிய பலமாகட்டும் பாப பலமாகட்டும் ரெண்டுமே ஸ்திரமாக இருக்க போகுது. அது கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதனால அஸ்திரமான அந்த பலத்தை அனுபவிக்கிறான். சூயதேஜ பிருகதாரண்யக்கே யோகாயேத தக்ஷரங்கார்கி அவிதித்வா அஸ்மின் லோகே ஜுகோதி இது அந்தவதேவாக்கிய தத்பவதின்னு அங்க மேல சொன்னோம். அதாவது யாவத் ஜீவம் பண்ணினால் கூட, ரொம்ப ரொம்ப அதிசயமா பண்ணினால் கூட அது முடிவில்லாத அளவு அந்த பலத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு அந்தம் உண்டு. எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த புண்ணியம் தீண்டு போகும். பாபமும் அதே மாதிரிதான் தீண்டு போகும். அனுபவித்தாச்சு. அதையே அந்நகாதோ விதுகோ அந்நராஜானே கையலோகா பவந்தி. இது சாந்தோக்கியம். கையலோகான்னு சொன்னா அவன் பண்ணின கர்மாவுடைய பலமானது கயத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அதாவது ஸ்திரமா இருந்து விடாது. ததாபி சோபி வித்வான் கர்மணா தர்மேண பாபம் பிரணுததி விநாசயதி இஹ லோகே. வித்வான் பக்ஷ்யமான லட்சணா விநியோகஜா ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுஷ்டன். இதுதான் இது சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம். ஞானம் வரல, ஆனா அதுக்கு முன்னாடி அவித்வான் இவன் தன்னை தப்பிச்சுக்கணும்னு சொன்னா, இந்த கர்மா பாபத்திலையும் தப்பிச்சுக்கணும்னு சொன்னா எப்படி பண்ணணும்? இவன்
ஈஸ்வரார்ப்பண புத்தா சத்கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தானே. ஆனால் நான் நித்திய கர்மான்னு சொன்னேன், சிந்தாவந்தனார்கள்னால கொஞ்சம் கொஞ்சம் பாவம் போகுதுன்னு. இப்படி பண்ணும்போது அந்த தர்மமானது பாபத்தை குறையும். நம்ம எல்லாரும் நிறைய கேட்டிருக்கோம், இந்த நிஷ்காம கர்மானுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்தி தானே. நிஷ்காம கர்மானுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்தி வரும், அப்புறம் வைராக்கியம் எல்லாம் வரும், தியானம் வரும். தியானம் வரத்துக்கு அந்த சித்தமானது நம்ம மனசு யோக்கியமாகும் நிஷ்காம கர்மானுஷ்டானத்தால். எப்படி நிஷ்காம கர்மானுஷ்டானத்தால மனசுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, மனசை குறிச்சு அழுக்கா பண்ணிட்டு இருக்கிறதே பாவம் தானே. அதாவது அந்த காமக்ரோதாதிகள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாவத்தோடைய குட்டிகள் தான். அதுதான் மனசை அழுகுபடுத்திட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணா, இந்த நிஷ்காம கர்மானுஷ்டானமானது அந்த பாபத்தை போக்குறது. அப்பதான் அது காமக்ரோதம் இல்லாம சித்தம் சுத்தமாகும். அப்ப இந்த சுகம் பண்ணக்கூடிய கர்மா பாபத்தை அழிக்காது அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப நிஷ்காம கர்மானுஷ்டானம் வேஸ்டா போயிடும். ஏன் பாபம் பொண்ணும் ரெண்டும் தனித்தனியா அனுபவிச்சுதான் தீர்க்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு அழியாது அப்படின்னு சொல்லிட்டா நிஷ்காம கர்மானுஷ்டானம் வேஸ்டா போயிடும். ஏன் நிஷ்காம கர்மானுஷ்டானத்தால் இவன் பாபம் போய் சித்தம் சுத்தமாகி அதுக்கப்புறம் இவன் ஞான நிஷ்டை அடையணும் இல்லையா. அதனால அதை ஒண்ணு விசேஷத்தை சொல்றார். ஈஸ்வரார்ப்பண புத்தியா பலத்துல ஆசை வைக்காமல் நிஷ்காமமாக அந்த விகித கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தானேயானால் இதனால அவனுடைய பாபம் விளக்கும், பாபத்தில் நிறுத்தி தியானம் வந்தா தான் இல்லை. இதுக்கப்புறம் அவன் தியானி ஆழ்வாங்கிறது விஷயம் வேறு. இந்த வெறும் கர்மாவால போகாது, வெறும் கர்மாவால வாசனை போகாது. இன்னும் தற்காலத்துல ஸ்தூலமான இதைத்தான் இது பண்ணலாம், மறுபடியும் பண்ணாம இருப்பாங்கிறது ஒரு காரணமும் இல்லை. அது போகணும்னு சொன்னா அதுதானே இருக்கு. ரசவர்க்கம் ரசோக்கிய பரந்திருஷ்டுவான் நிவர்த்தது விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரத்திய தேகினா. இப்ப வேண்டான்னு மெனக்கட்டு விவேக புரஸ்தரமா எல்லாத்தையும் விலக்கி வச்சிருக்கான், விலகி இருக்கான். ஆனால் இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த வாசனையானது இதனால போயிடாது. பாக்கியமான அந்த விஷயங்களை விலக்கி வச்ச மாத்திரத்துல இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய ரகம்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையும் போகாது. அது போகணும்னு சொன்னா பலன் திருஷ்டுவா ஆத்ம சாட்சா்காரம் வந்தாதான் நமக்கு. இப்ப அந்த தாற்காலிகமா போனா கூட பொறுமை நமக்கு மேற்கொண்டு சித்தம் நல்ல வழிக்கு போகிறதுக்கு இப்போ வரைக்கும் காமக்குரோதங்கள்லாம் அடங்கி இல்லாம இருந்தா கூட பொறுமை. ஏன்னா இது கண்ணுக்கு தெரிகிற விஷயம் கிடையாது. அது ஸ்தூலமான அந்த பாபத்தை அழிக்கணும். மறுபடியும் வாசனைனா என்ன, மறுபடியும் அந்த பாபத்தை பண்ண விடாம பண்றதுதான். அதை இவன் பிராயச்சித்தம் பண்ணிட்டானேங்கிறதுக்காக மறுபடியும் பண்ணாம இருப்பான்னு சொல்ல முடியாது. விவேகம் இருக்கிறவரை அதை காப்பாற்றும். விவேகம் சில சமயம் அடிபட்டு போயிடுச்சுன்னா திரும்பி அதே மாதிரி வரும். ததாபி சோபி வித்வான் கர்மணா தர்மேண பாபம் பிரணுகதி விநாசயதி. தர்மேண பாபம் அப்பங்கிறது இல்ல, இந்த மாதிரி உள்ள விநாசயதி. இஹலோகே வித்வான் பக்ஷமான லட்சணா விநியோகஜா. இங்க வித்வான்னு போட்டாருன்னா இங்க தத்துவஜானியே இன்னும் இல்ல, பாவி தத்துவஜானி. அதாவது கர்மாவை பாபத்தை நிவர்த்தி பண்ணும்படியாக அனுஷ்டிக்க தெரிஞ்சவன் அப்படின்னு விநியோகஜா. ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணினான்னா இவன் தான் தெரிஞ்ச கர்மாவால தனக்கு ஒரு பாப நிவர்த்திங்கிற பலத்தை ஏற்படுத்த தெரிஞ்சவன். கர்மாவை பலத்துக்காக அனுஷ்டானம் பண்ணினான்னா பலம் வரும், அவ்வளவுதான் பாப நிவர்த்தி வரும்னு சொல்ல முடியும். அதுக்காக சொல்ற விநியோகஜா ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுஷ்டம் ததாச்ச வக்ஷ்யதி. இந்த விஷயம் இங்கே வரும். ததர்த்த முக்தம் தப ஏததித்யா தாப்யாமதௌ புண்ணியம் உபைதி வித்வான் புண்ணியேன பாபம் விஞ்சஸ்ய பశ్చాத் ஜாயதே ஞான விநீதிதாத்மா ஞானேன தாத்மானம் உபைதி வித்வான் அசான்யதா ஸ்வர்கஃலானுகாங்ஷி அஸ்மின் கிருதம் தத் பரிதிருஷ்ய சர்வன் அமுத்திரபுந்தே புனரேதி வாக்கியம். இந்த விஷயத்தை இங்கே சொல்லிட்டேன். மேல சொல்ல போற ததர்த்தம்னா ஈஸ்வரார்த்தம். ஈஸ்வர சமர்ப்பண புத்தியா இவன் தபஸ் யாகம் இன்னும் எத்தனைலாம் புண்ணியங்கள் எல்லாம் பண்றானோ இதெல்லாம் பண்ணினானே. ஆனால் அப்ப என்ன ஆகுது, அந்த புண்ணியத்தினாலே பாபம் விஞ்சத்தியம் மனசுல இருக்கக்கூடிய அந்த கரணத்துல ஒட்டின்னு இருக்கிற பாபத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி
பஷ்டார்த்த ஜாயத்தே ஞான விதீபிதாத்மா. கிரமமாக அந்த மனசு பக்குவமாகி அதுல ஞானம் வருது. ஞானத்தினால பிரச்சனை பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா உடையவனாக அவன் ஆகிறான். அவனுக்கு ஆத்ம பிரகாசம் ஏற்படுறது. ஞானேனட்டு ஆத்மான உபைதி வித்வான். ஞானத்தினால தன்னுடைய ஆத்மாவை அடைஞ்சு விடுறான், ஆத்மலாபத்தை அடைஞ்சு விடுறான். இது ஒன்னாச்சு. இதுக்கு விபரீதம் அக அந்யதா. கர்மாவை நிஷ்காமமா பண்ணாமல் பலத்துக்காக பண்ணினானே. ஆனால் அதான் சொல்ற ஸ்வர்க்க பலானுகாங்கி. இதை பண்ணினா எனக்கு சொர்க்கத்துல அந்த துக்கம் வரும், இந்த துக்கம் வரும், அதுக்குதான் இந்த சாதனமாக இதை உபயோகப்படுத்துகிறேன்னு பண்ணினான்னா அஸ்மின் கிருதம் தத் பரிகிருஷ்ய சர்வம். இங்க எவ்வளவு பண்ணியிருக்கானோ அந்த புண்ணியத்தை கையில எடுத்துக்கிறான். எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போறானா. பரிகிருஷ்ய அங்க போறான், இதை எடுத்துட்டு அங்க போறான். போய் அமுத்திர பும்சே அங்க போய் சாப்பிடறான். அதாவது அங்க அனுபவிக்கிறான் இந்த பலத்தை. உணரேக்கு மார்க்கம் எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துடுறான், அந்த வழியிலே திரும்பி வரான் அப்படின்னு. அதாவது பிரம்மலோகத்துக்கு போனால் அநேகமா திரும்பி வரமாட்டான்னு சொல்லலாம். திரும்பி வரவே மாட்டா, யாருமே திரும்பி வர மாட்டாங்கிறது கிடையாது. இங்கே மகாவாக்கு ஆமா கிரமமுக்தி, அதாவது உபனிஷத்துல கிரமமுக்தி வருவதற்காக சில உபாசனைகள் சொல்லிருக்கு. கிரமமுக்தின்னு சொன்னா பிரம்மலோகத்துல உள்ள ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து அதுக்கப்புறம் அதுல இருந்து வைராக்கியம் ஏற்பட்டு, அங்கே வைராக்கியம் ஏற்பட்டு அந்த பிரம்மானந்த ஒருத்தர் இருக்காரு, அந்த பிரம்மா கிட்டேயே வேதாந்த விசாரம் பண்ணி உபதேசம் கேட்டு சாட்சா்காரம் முக்தி அடைகிறது. இது ஒண்ணு. இன்னொரு விதம் என்னன்னா, இவனுக்கு மோட்சத்துல இச்சையே கிடையாது. அங்க இருக்கிற விசேஷங்கள்லாம் பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதான் அபிப்பிராயம். அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணுங்கிறது மாத்திரம்தான் இச்சைன்னு சொன்னா அந்த மாதிரி உபாசனை பண்ணினாலும் அதே பிரம்மலோகத்துக்கு போவான். ஆனா போயிட்டு அவ திரும்பி வந்துடுவான். இது என்ன பிரமாணம்னு கேட்டா, கீதையில பிரம்மபுவனால் லோகா புனராவர்த்தினோடு சொன்னான் அப்படின்னு. பிரம்மலோகத்துக்கு போனாலும் திரும்பிதான் வரணும். பிரம்மலோகத்தையும் சேர்த்து இருக்காரு, அங்க போனாலும் திரும்பிதான் வரணும். அங்க போனவன் திரும்பி வர வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்லி அங்க போனாலும் திரும்பிதான் வரணும் அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் விரோதம் வருது இல்லையா? பிரம்மசூத்திரத்தினுடைய விரோதம் வரலாமா? வரக்கூடாதே. அதனால அந்த அதிகாரிகளுடைய தாரதமியத்தை வாசிக்கணும். அங்க இருக்கிற போகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே யாரு போறாளோ அவ தன் காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வர வேண்டியதான். இவ அதுக்காக போகலாம். அது கடை போற போக்குல அதையே அனுபவிச்சுட்டு வேலை கொண்டு அங்கேயே சாட்சா்காரம் வரைக்கும் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறான். அப்படி போன வாழ்க்கைதான் திரும்பி வருது. அந்த உபகோஷல வித்தியை, இந்த மாதிரி சில வித்தியைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவெல்லாம் வெறும் போகத்துக்காக அந்த உபாசனை பண்ணுங்க. அதனால மோட்ச பரியந்தம் போகணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி உபாசனைகள் சொல்லிருக்கு. அதனால கிரமமுக்தின்னு அதை சொல்லுவாங்க. அதனால ரெண்டு நிமிஷம் இருக்கு. அப்படி ஏஷாம் தர்மேக விஸ்பர்தா நகத் விஜயான சாதனம். இங்கே அடுத்த ஸ்லோகத்திலே இது வருது. ஏஷாம் தர்மே நகஸ்பர்தா ஏஷாம் ஞான சாதனம். இது அடுத்த ஸ்லோகத்துல வருது. அதாவது தர்மத்துல விஸ்பர்தா, விஸ்பர்தான்னு சொன்னா அதனுடைய பலத்துல ஆசை. விஸ்பர்தான் முதல்ல விஸ்பர்தா, அப்புறம் நகஸ்பர்தா அப்படி இல்லையா? முதல்ல விஸ்பர்தா, அதுக்கப்புறம் நகஸ்பர்தா. விஸ்பர்தானா என்ன தெரியுமா? போட்டி. அதான் அவனை விட நான் சக்தியான பலத்தை அடையணும். இந்த கர்மானுஷ்டான மந்திரவாதியே அவர் இத்தனை ரூபாய் செலவு பண்ணி பண்ணாரா, நான் அதை விட கூட பண்ணி பண்றேன்னு சொன்னா அது ஒரு ஸ்பர்தம் இல்லையா? அதான் அவர் அடைஞ்ச பலத்தை விட நான் அதிகமா அடையணும் அப்படிங்கிறது, இதுதான் ஸ்பர்தா. அதான் பலத்தை அடையணும், விசேஷமான பலத்தை அடையணுங்கிற ஆசை இருக்கிறவன் பண்ணினான்னா அப்ப அது விஞ்ஞான சாதனம். இது அவனுடைய ஆத்ம ஜானத்துக்கு சாதனமாகாது. அந்த ஸ்பர்தைக்கு இதுதான் சாதனமாகும். அங்க போய் பலத்தை கொடுக்கும். ஏஷாம் தர்மே நகஸ்பர்தா, கொஞ்சம் கூட ஆசை இல்லை, வெறும் சித்த சுத்தி ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றான்னு சொன்னா அப்ப அது ஞானத்துக்கு சாதனமாகும். அப்படி அடுத்த ஸ்லோகமே அதுதான். எஸ்டைவம் விநியோகஜா ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுதிஷ்டதி. இவனை விநியோகஜான்னு சொன்னாங்க. இவன்னா கர்மாவை எப்படி செய்யணும்னு செய்ய தெரிந்தவன். அதாவது பலத்துல ஆசை இல்லாமல் பண்ண தெரிஞ்சவன் இருக்கானே, இவன் தான் யோகான்னு சொல்றது. அங்க கீதையில கர்ம யோகா அப்படின்னு, இவர் விநியோகஜான அதே அர்த்தத்துல போட்டார். இந்த மாதிரி விநியோகம் பண்ண தெரிஞ்சவன், கர்மானுஷ்டானம் இப்படி பண்ணணும் தெரிஞ்சவன். ஏவம் ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுதிஷ்டதி சப்த விதுஷா கர்மஹா பாபாத் வலியான் இது வித்தியானி. இவன் பண்ணக்கூடிய கர்மம் இருக்கே
இது பாபத்தை விட பிரபலம், பாபத்தை அழிக்கக்கூடியது. சப்தகுண கேவல கர்மினா ந பலியா, அதாவது இந்த மாதிரி பண்ணாமல் வெறும் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு பாபம் புண்ணியம் ரெண்டும் பரஸ்பரம். அது இது தனியா இருந்ததும் அது தனியா இருக்கணும், இது அதை அழிக்குங்கிறது சொல்ல முடியாது. சத்திய உபயோர் அனுபவ ஏவ ந அந்நியத்திரையில அந்நியதரத்து விநாசகா. இந்த மாதிரி பண்ணாமல் காமியமா அனுஷ்டானம் பண்றவனுக்கு புண்ணியம் தனியா இருக்கணும், பாபம் தனியா இருக்கணும், ரெண்டையும் அனுபவிச்சாதான் அது தீரும்.